3. இந்த பதிவின் நோக்கம் சமூக வலைதளங்களில் இது போன்ற பதிவுகள் ஒருவித வியப்பையும் வண்டர் அல்லது ஆழ்ந்த சிந்தனையையும் தூண்டுவதற்காக பகிரப்படுகின்றன. நான் யார், எனக்கு முன் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற தேடலை இது உருவாக்குகிறது. இந்த விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். நீங்களோ அல்லது நானோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னனாகவோ விவசாயியாகவோ அல்லது சாதாரண மனிதராகவோ வாழ்ந்திருக்கலாம். அன்று நாம் பயன்படுத்திய அந்த உடல் இன்று ஒரு அழகான தாமரை மலராகவோ அல்லது ஒரு பெரிய ஆலமரத்தின் வேராகவோ மாறியிருக்கலாம். ஏன், இன்று நீங்கள் குடிக்கின்ற ஒரு துளி நீரில் கூட உங்கள் முந்தைய பிறவி உடலின் அணுக்கள் ஆட்டம்ஸ் கலந்திருக்க வாய்ப்புள்ளது. அறிவியல் ரீதியாக இதை ஆட்டம்ஸ் ஆர் ரிசைக்கிள்ட் என்று சொல்வார்கள். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அணுக்கள் ஒருபோதும் அழிவதில்லை. அவை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. முந்தைய பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் கடந்த காலத்தில் யாராக இருந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஏதாவது கற்பனை செய்து பார்த்ததுண்டா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.